கீரி பிள்ளைகள்ல இத்தனை வகைகள் இருக்கு. அதுல இந்த கீரி ஏன் ஸ்பெஷல்? இந்த கீரியோட பெயர் என்ன? இந்த கீரியோடைய பேர் வந்து மியர்கேட் அப்படின்றது. இதுல என்ன ப்ரோ ஸ்பெஷல் இருக்கு? இப்போ கூட்டம் கூட்டமா வாழக்கூடியது. இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேர்ல ஆரம்பிச்சு 30 பேர் வரைக்கும் சேர்ந்தே வாழ்வாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப அரிதா 50 பேர் வரைக்கும் கூட சேர்ந்தே வாழ்வாங்க. இது வாழக்கூடிய இடத்துலயே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா பொந்துக்குள்ளதான் வாழும். குழி தோண்டி இந்த டனல்ஸ் பாங்களா, அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்ல வாழும். இந்த ஒவ்வொரு டனல்ஸுமே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யம். என்னன்னா கிட்டத்தட்ட 160 அடி வரைக்கும் போகும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா தோண்டி வச்சுக்கும். அதில் வந்து நிறைய சேம்பர்ஸ்லாம் இருக்கும். அதாவது இந்த பால் கொடுக்கறது, குட்டிகளுக்கு பால் கொடுக்கறது, பிரசவம் நடக்கிறது, அதுக்கு ஒரு இடம். எல்லாமே ஒரு தனித்தனியாக ஒரு தனித்தனியாக சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு இடம், இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கோம். தூங்குறதுக்கு ஒரு இடம்னு இருக்கும். எல்லாமே சேர்ந்து வெளியே போகணும்ல. இப்போ எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னா ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் வச்சுட்டு இத்தனை பேரும் ஆபத்து வரும்போது ஓட முடியாது. அப்ப எக்ஸிட் டோர்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 15க்கும் மேல நிறைய என்ட்ரன்ஸும் வந்து இருக்கு. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இத்தனை பேர் வாழ்ந்தாலும் அந்த குழுவில் ஒரே ஒரு ஆல்ஃபா மேல், ஒரு ஆல்ஃபா ஃபீமேல் தான் இருக்கும். அந்த 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து குட்டி போடுவாங்க. மற்ற பெண்கள் ஆண்கள் குட்டி போடுறதுக்கு அனுமதி கிடையாது. சின்ன சின்ன பாம்புகள், ஸோ இதெல்லாத்தையுமே வந்து கீரிகள் வந்து வேட்டையாடி சாப்பிடும். இப்போ இந்த கீரியை பொறுத்த வரைக்கும் இந்த கீரியால எப்படி ப்ரோ பாம்பை வேட்டையாட முடியுது? இந்த சீரீஸ்ல கீரி பிள்ளையோட சுவாரஸ்யமான விஷயங்கள் அனைத்தையுமே பார்த்து வந்துகிட்டு இருந்தோம். போன வீடியோல கீரி பிள்ளையோட இனச்சேர்க்கை முறை பார்த்திருந்தோமா ப்ரோ? அதை போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷலான கீரியை தான் பார்க்க போறோம். அதோட சைஸ், அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அது என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் கீரி பிள்ளைகள்ல இத்தனை வகைகள் இருக்கு. அதுல இந்த கீரி ஏன் ஸ்பெஷல்? இந்த கீரியோட பெயர் என்ன? இந்த கீரியோடைய பேர் வந்து மியர்கேட் அப்படின்றது. இது சதர்ன் ஆப்பிரிக்கால வாழக்கூடிய ஒரு கீரி இனம். இதுல இருக்கக்கூடிய இதனுடைய சயின்டிபிக் நேம் அப்படின்னு பார்த்தா இது வந்து சைகேட்டா சர்காட்டா அப்படின்றது தான் இதனுடைய சயின்டிபிக் நேம். இதுல என்ன ப்ரோ ஸ்பெஷல் இருக்கு? இப்போ பொதுவா கீரிகள் இத்தனை இருக்கு, ஆனா இந்த கீரியில அப்படி என்ன ப்ரோ ஸ்பெஷல்? இதுல ஸ்பெஷல் என்னன்னா, பொதுவா 34 இனங்கள் இருக்கு. அதுல இது வந்து கூட்டம் கூட்டமா வாழக்கூடியது. இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேர்ல ஆரம்பிச்சு 30 பேர் வரைக்கும் சேர்ந்தே வாழ்வாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப அரிதா 50 பேர் வரைக்கும் கூட சேர்ந்தே வாழ்வாங்க. அந்த அளவுக்கு கூட்டமா வாழ்வாங்க. இந்த கீரி கூட்டத்தை வந்து மாப் அப்படின்னு சொல்லணும். மாப். ஓகே. இந்த கீரியோட பேர் ப்ரோ? மியர்கேட் அப்படின்னு. மியர்கேட். ஓகே. மியர்கேட் அப்படின்னு சொன்னா போதுமா ப்ரோ? கீரி சொல்லணுமா? இல்ல மியர்கேட் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகே. இப்போ இந்த மியர்கேட்டை பொறுத்த வரைக்கும் இதோட சைஸ் என்ன ப்ரோ இருக்கும்? இது வந்து 24ல இருந்து 35 சென்டிமீட்டர் வரைக்கும். அதாவது சின்னதுன்னா அது 24 சென்டிமீட்டர் இருக்கும். இருக்கிறதுலே பெருசுன்னா 35 சென்டிமீட்டர், 1 அடி அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இதோட வால் மட்டும் தனியா பார்த்தா ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். 18 to 25 சென்டிமீட்டர் வரைக்கும். எடைன்னு நம்ம பார்த்தோம்னா 620 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். அவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது. இப்போ இதுல ஆணும் இந்த அளவு தான் இருக்கும், பெண்ணும் இந்த அளவு தான் இருக்குமா ப்ரோ? ஆமா. ஓகே. கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் வராதா? டிஃபரன்ஸ் இருக்கும். அது சின்ன அளவுல தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இது அப்படியே பாதிக்கு பாதி பெருசுன்ற ரேஞ்சிலாம் இருக்காது. ஓகே ப்ரோ. இப்போ இந்த மியர்கேட்டை பொறுத்த வரைக்கும் எங்க ப்ரோ வாழும்? இது வாழ்றது வந்து சதர்ன் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பாலைவனங்கள்ல அதிகமா வாழும். குறிப்பா கலஹரி டெசர்ட் அப்படின்னு இருக்கு, அங்கெல்லாம் இது வந்து வாழுது. இது வாழக்கூடிய இடத்துலயே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா பொந்துக்குள்ளதான் வாழும். குழி தோண்டி இந்த டனல்ஸ் பாங்களா, அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்ல வாழும். இந்த ஒவ்வொரு டனல்ஸுமே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யம். என்னன்னா, இப்ப வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு 30 வாழுதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த 30மே வந்து ஒரே டனலுக்குள்ளதான் வாழும் அடியில. அதுக்காக என்ன பண்ணோம்னா, அதனுடைய ஆழம் வந்து ஒரு 1.5 மீட்டருக்கு, அதாவது 5 அடிக்கு வந்து தோண்டிட்டு அதனுடைய உள்ள வந்து பெருசு இருக்கும்ல, அது வந்து கிட்டத்தட்ட 160 அடி வரைக்கும் போகும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா தோண்டி வச்சுக்கும். அதுல வந்து நிறைய சேம்பர்ஸ்லாம் இருக்கும். அதாவது இந்த பால் கொடுக்கறது, குட்டிகளுக்கு பால் கொடுக்கறது, பிரசவம் நடக்கிறது, அதுக்கு ஒரு இடம். எல்லாமே ஒரு தனித்தனியா ஒரு தனித்தனியா சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு இடம்.
இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருக்கும். தூங்குறதுக்கு ஒரு இடம்னு இருக்கும். எல்லாமே சேர்ந்து வெளியே போகணும்ல. இப்ப எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னா ஒரே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் வச்சுட்டு இத்தனை பேரும் ஆபத்து வரும்போது ஓட முடியாது. அப்ப எக்ஸிட் டோர்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 15க்கும் மேல நிறைய என்ட்ரன்ஸும் வந்து இதுக்கு என்ட்ரன்ஸும் இருக்கு, எக்ஸிட் டோர். ஆமா, அந்த மியர் கேட்டை பொறுத்த வரைக்கும். சோ இதனால இந்த கீரி பிள்ளைகள் என்ன பண்ணும்னா அவசர காலத்துல டக்குன்னு வெளியே ஓடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இப்படி இந்த கீரி பிள்ளைகள்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யம்னா அது இதுதான். இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வாழும். அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா இத்தனை பேர் வாழ்ந்தாலும் அந்த குழுவில் ஒரே ஒரு ஆல்ஃபா மேல் ஒரு ஆல்ஃபா ஃபீமேல் தான் இருக்கும். அந்த 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து குட்டி போடுவாங்க. மற்ற பெண்கள் ஆண்கள் குட்டி போடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு அதுல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இந்த கீரி பிள்ளையை பொறுத்த வரைக்கும் டெசர்ட்ல தான் வாழும்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 16 அடி. எத்தனை அடிக்கு கீழே உள்ள போகுது? இல்ல, ஆழம் வந்து 5 அடி. அது உள்ள வந்து நல்லா இடம் இருக்கிறது வந்து ஒரு 160 அடிக்கு. 5 அடிக்கு உள்ள போகுதுன்னா தண்ணிக்கு என்ன ப்ரோ பண்ணும்? இது 5 அடின்றது கூட செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாலைவனத்துல இதுக்கு தண்ணிக்கு என்ன ப்ரோ பண்ணும்? தண்ணி கிடைக்கும். இப்ப நம்ம பாலைவனம்னா உடனே முழுசா தண்ணி இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அங்க வந்து சம்மர்ல கூட அப்பப்ப மழை பெய்யும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இதுங்க வந்து சாப்பிடுற உணவுல இருந்து இதுங்களுக்கு தண்ணி கிடைச்சிரும். அதனால இதுக்கு வந்து பெருசா அந்த தண்ணி பிரச்சனை வராது. இன்னொன்னு என்னன்னா பொதுவா இப்ப 40 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோ பாலைவனத்துல. இவங்க தோண்டி உள்ள வாழ்றாங்கல்ல, அந்த பெரிய டனல்ல வந்து வெறும் 22 to 25 தான் இருக்கும் டிகிரியே. இப்ப நம்ம ஏசி போட்டா எப்படி இருக்கும், ஜில்லு ஜில்லுன்னு, அந்த மாதிரி உள்ள ஜில்லுன்னு தான் இருக்கும். அதனாலயே இதுக்கு வந்து அதிகமா தாகமும் எடுக்காது. ஓகே, இப்போ நீங்க சம்மர் டைம்ல சொல்லிடுறீங்க, இது வின்டர் டைம்ல சொல்லிடுறீங்க, சம்மர் டைம்லயும் கிடைச்சிரும் எப்படினாலும்? ஆமா, எப்படினாலும் அதுக்கு வந்து அதாவது தண்ணிய போய் தேடி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சாப்பிடுற உணவுல இருந்து இது கிடைச்சிரும். ஓகே, இப்ப பாலைவனத்துல அப்ப என்ன ப்ரோ சாப்பிடும்? இது சாப்பிடுறது வந்து பூச்சி, வெட்டுக்கிளி, இந்த மாதிரி உயிரினங்களை சாப்பிடும். அதுக்கப்புறம் சிலந்தி, நண்டு, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சின்ன சின்ன பாம்புகள். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து கீரிகள் வந்து வேட்டையாடி சாப்பிடும். குறிப்பா இதுங்க வந்து நண்டெல்லாம் வேட்டையாடும் போது அந்த ஓடை உடைக்கிறதுக்கு கையில நண்டை எடுத்து பாறையில அடிச்சு அதை வந்து சாப்பிடும். மனிதர்கள் வேட்டையாடுற மாதிரி இது வேட்டையாடிட்டு இருக்கு, கையை வச்சு அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இது வேட்டையாடி, ஏன்னா மற்ற கீரிகள்லாம் இருக்கு, அது வந்து ஆமை ஓட்டை உடைக்கிறது கூட அந்த மாதிரி தான் பாறையில அடிச்சு உடைச்சு சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி தன்மை இருக்கு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா கீரிகள் என்னதான் வந்து இந்த மாதிரி உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட்டாலும் இது வந்து சில நேரங்கள்ல வேற சாப்பிடும். அதுக்கப்புறம் சில கிழங்கு வகைகளை சாப்பிடும். ஏன் பழத்தை கூட சில கீரிகள் வந்து சாப்பிடதான் செய்யும். ஓகே, இது இந்த வகையிலையா இல்ல பொதுவா கீரிகள்? இல்ல, பொதுவா கீரிகள். பொதுவா கீரிகள். சரி ப்ரோ, இப்போ இந்த கீரியை பொறுத்த வரைக்கும் இந்த கீரியால எப்படி ப்ரோ பாம்பை வேட்டையாட முடியுது? பொதுவா இந்த மியர்கேட் மட்டும் இல்லாம எந்த கீரி வகையா இருந்தாலும் பாம்பை வேட்டையாடுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதாவது எப்படி பாம்பை, இப்போ ஒரு கிங் கோப்ரா இருக்குன்னு வச்சுக்கோ, அது எவ்வளவு பெருசு, கீரிகளை ஒப்பிடும்போது அது ரொம்ப பெருசு. ஆனா அதை எப்படி கீரிகள்னால வேட்டையாட முடியும்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய வேகம் தான். பாம்பு வந்து இதை கொத்த வரும்போது இது நகர்ந்துரும் வேகமா, இங்கிட்டும் அங்கிட்டும் போய் தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அது வந்து கொத்த ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிரும். இப்ப டயர்ட் ஆக்குது இல்ல, அதுதான் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்தே. அது டயர்ட் ஆயிருச்சுனாலே வீக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். பாம்பை பொறுத்த வரைக்கும் அத வந்து இந்த கீரி சாதிச்சிரும். ஒருவேளை தப்பி தவறி அது கொத்திருச்சுன்னு வைங்க, அப்ப கூட இதனுடைய தோல் வந்து ரொம்ப தடிமனா இருக்கும், நிறைய முடிகள்லாம் இருக்கும், அது காப்பாத்தும். அதை மீறி உள்ள விஷம் போனா கூட ஒரு வகையான கிளைகோப்ரோட்டீன் அப்படின்ற புரதம் இருக்கு, அது இந்த விஷத்தை வந்து கீரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு விடாது, அதை வந்து தடுத்துரும். ஸோ இது ஒரு காரணம். மூணாவது என்னன்னா அது டயர்ட் ஆனோடனே இது நேரம் எடுத்தோடனே தலையை கடிச்சு உடைச்சிரும், பாம்போட தலைய. ஆமா, மண்டவோட வந்து தெரிக்க விட்டுரும். ஸோ அப்படி ஈஸியா கீரிகள் வந்து பாம்புகளை வந்து வேட்டையாடுது. இது மட்டும் இல்லைன்னா கொத்துனா செத்துரும், இல்லைன்னா இந்த மாதிரி வேகமா மின்னல் வேகத்துல அசைஞ்சு கொடுக்க முடியும், தப்பிக்க முடியும். இந்த 2 விஷயங்கள் இல்லைன்னா பாம்பு தான் ஜெயிச்சிருக்கும். ஆனா இங்க என்னன்னா இந்த மாதிரி அட்வான்டேஜ் கீரிகளுக்கு இருக்கு. ஆனா கீரிகள்னால இந்த மலைப்பாம்பு, அனகொண்டா இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு விஷம்லாம் இல்லை, அது முறுக்கி கொள்றதுதான். ஸோ அதுக்கு வந்து பலம் தான் தேவை. இப்போ எந்த கீரினாலையுமே இந்த அனகொண்டா, இந்த பாம்பு, எந்த பாம்பையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அப்ப இந்த மேற்கொண்ட அது என்னது கரெக்டா சொல்லுங்க? மியர்கேட். மியர்கேட். இந்த மியர்கேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாதா நல்ல பாம்பை மட்டும்தான் வேட்டையாட முடியும். இல்ல இல்ல,
எந்த பாம்புகள் விஷம் இருக்கக்கூடிய எந்த பாம்புகளை கூட இதனால வேட்டையாடிட முடியும். ஆனா விஷம் இல்லாம அனகோண்டா பைத்தான்லாம் என்ன பண்ணும், முறுக்கி தானே கொள்ளும் சுத்திட்டு. சோ அந்த மாதிரி பண்றதுட்ட இருந்து இது தப்பிக்க முடியாது. ஏன்னா முறுக்குன ரேஞ்சிலே இது செத்து போயிடும். ஓகே, இப்ப முறுக்குறதுல இருந்து இந்த ஸ்பீடா எஸ்கேப் ஆயிருச்சுனா ப்ரோ மியர் கேட் எஸ்கேப்னா ஆகலாம், அடிச்சுலாம் இது பண்ண முடியாது. ஏன்னா அது தோலும் வந்து தடிமனா இருக்கும் மலைப்பாம்பு. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதுங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, இந்த வீடியோல எனக்கு கேள்விகள் அவ்வளவுதான். உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்த வீடியோலனா மியர்கேட்ஸோடைய லைஃப் ஸ்டைலும் ப்ரீடிங் அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், அதை பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோல மியர்கேட்டோட இனச்சேர்க்கை முறை மற்றும் லைஃப் சைக்கிளை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் மியர்கேட்டை பொறுத்த வரைக்கும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மியர்கேட்டுன்னு இல்லை, எந்த விலங்கு எந்த உயிரினத்தை பத்தி கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.